காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய திரு சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாள் தியானத்தின் தலைப்பு எழுதி இருக்கிறதே. பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 4 இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை தான், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மத்தேயு 4வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையிலும் இன்னும் சற்றும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அன்பிற்கினியவர்களே, இயேசுவை தனிமையில் சோதிக்கும்படி அந்த சோதனைக்காரனாகிய சாத்தான் இயேசுவை சந்தித்த போது அவருக்கு சீஷர்கள் இருந்ததில்லை. அவருக்கு உதவி செய்ய உறவினர்களோ நண்பர்களோ இனத்தவர்களோ இருந்ததில்லை. தன்னந்தனியாகவே வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். இயேசு சோதிக்கப்பட்டதை குறித்து மத்தேயு 4வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய, லூக்கா 4வது அதிகாரம் 1 முதல் 12 முடிய, மார்க்கு 1வது அதிகாரம் வசனங்கள் 12, 13 ஆகிய பகுதிகளில் வாசித்து அறியலாம். அந்த வேத பகுதிகள் நாம் சோதனைகளை எவ்விதமாய் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேத வசனங்கள் மூலமாக ஜெயிக்க முடியும் என்கிற ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது.
பொதுவாக ஒருவன் ஆவிக்குரிய உன்னத அனுபவம் அடைந்தவுடனே சோதனைகள் தாக்குவதை காணலாம். யோசேப்புக்கு அவன் தகப்பன் அன்போடு பலவர்ண அங்கியை கொடுத்து, நீ என் நேசகுமாரன் என்று வெளிப்படுத்தினார். அது சகோதரருக்குள்ளே பொறாமைகளை கொண்டு வந்து அடுக்கடுக்கான ஏராளமான சோதனைகள் வர ஆரம்பித்தன. எலியாவை பாருங்கள். கர்மேல் பர்வதத்திலே எலியாவிற்கு பெரிய வெற்றி கிடைத்தது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினார்கள். பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தினார்கள். அதே நேரம் சோதனையும் ஆரம்பமானது. எசபேல் ராணி எலியாவின் தலையை வாங்கும்படி ஆட்களை அனுப்பினாள். எலியா பயந்து வனாந்தரத்துக்கு ஓடிப்போய் அங்கே ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்டார். போராட்டங்கள் வருகிறது, உபத்திரங்கள் வருகிறது, சஞ்சலங்கள் வருகிறது. நீங்களும் நானும் சோதனைகள் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் நம்மேல் பலமாய் ஒருவேளை மோதக்கூடும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நாம் செபிக்க வேண்டும். மத்தேயு 6:13 சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆரம்பமாகி விட்டிருக்கிறது. இதை நாம் சவால்கள் என்று சொல்லலாம். பிரதான தூதர்களில் ஒருவனாய் இருந்த லூசிபர் பெருமையினால் சோதிக்கப்பட்டான். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று மேட்டிமை கொண்டான். ஏசாயா 14:13 படிக்கிறோம். ஆகவே வானத்திலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டான். அவனே இன்று நமக்கு சோதனைகளை, சவால்களை, சஞ்சலங்களை கொண்டு வருகிறான். ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் சோதிக்கப்பட்டார்கள். கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை கர்த்தருடைய கட்டளை மீறி அவர்கள் புசித்ததினால் சோதனையில் விழுந்தார்கள். அந்தோ பூமியில் பாவம் வந்தது, சாபம் வந்தது, நோய்கள், மரணம் சம்பவிக்க ஆரம்பித்தது. ஆதி மனிதன் புசித்ததினால் பாவத்தில் விழுந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை புசியாமல் உபவாசத்தோடு ஆரம்பித்தார். உபவாசமும் ஜெபமும் வேத வசனமும் சாத்தானுடைய எல்லா சோதனைகள் மேலும் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபின் புத்தகம் 1:2 படிக்கிறோம். சோதனை நேரத்தில் நம்மை பாதாளமும் கவனிக்கிறது, பரலோகமும் கவனிக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1 படிக்கிறோம். இயேசுவுக்கு வந்த சோதனை என்ன? அவர் எப்படி எழுதப்பட்ட வேத வசனங்களின் மூலம் அதை ஜெயித்தார் என்பதை சற்று ஆழமாக கவனிப்போமா? முதலாவதாக இயேசுவின் முதல் சோதனை, அது மத்தேயு 4:2-3 படிக்க கேட்டீர்கள். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். சோதனைக்காரராகிய சாத்தான் ஒவ்வொருவரையும் சோதிப்பதற்கான நேரத்தை தெரிந்து கொள்கிறான். இயேசுவை சோதிக்க வனாந்தரத்திலே அவர் தனிமையாக இருந்த நேரத்தை தெரிந்து கொண்டான். அது பசி மயக்கத்தின் நேரம், உபவாசத்தால் சரீர பலன் ஒடுங்கி போயிருக்கும் நேரம், கூர்மையாய் சிந்திக்க மனம் மறுக்கிற நேரம். சாதாரணமாக மேஜிக் கற்றவர்கள் மண்ணை சர்க்கரையாக மாற்றி விடுவார்கள். நீர் தேவனே தேவகுமாரனை ஆனால் உம்மால் இந்த கற்களை அப்பங்களாகும்படி மாற்ற முடியாதோ? எப்படி உபவாசத்தை முடித்து இந்த வனாந்தரத்திலிருந்து 30-40 கிலோமீட்டர் நடந்து உமது வீட்டிற்கு போக முடியும்? கோவேறு கழுதையோ வேறு எந்த வாகனமோ இல்லையே, வழியில் மயங்கி விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று அக்கறை உள்ளவன் போல கேட்டான். சாத்தான் இயேசுவை சோதிக்க முதலாவது உபயோகித்த வார்த்தை நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சந்தேகத்தை கொண்டு வருகிற வார்த்தை. சாத்தானுடைய சோதனைகளில் பெரிய சோதனை தங்களை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் சந்தேகத்தை கொண்டு வந்து சோதிப்பதே ஆகும். இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது பிதாவானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். மத்தேயு 3:17 படிக்கிறோம். அந்த சாட்சியை பெற்ற ஒரு சில நாட்களிலேயே சாத்தான் சந்தேகத்தை கொண்டு வந்து விட்டான். நீர் தேவனுடைய குமாரன் தானா? உமக்கு வல்லமை இருக்கிறதா? உங்களுக்கும் இந்த கேள்விகள் ஒருவேளை எல்லாம் அடிக்கடி எழும்பக்கூடும். திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்கிற யோவான் 1:12 தெரியப்படுத்துகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 படிக்கிறோம். ஒருமுறை சாத்தான் மார்ட்டின் லூதர் முன்பாக வந்து, நீ பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறாயே, நீ செய்த பாவங்களை பார் என்று சொல்லி பெரிய பாவ பட்டியலை காண்பித்தான். மறு நிமிடமே அவர் தனக்கு அருகில் இருந்த சிவப்பு மைப்புட்டியை எடுத்து அந்த பாவ பட்டியலின் மேல் வீசி எறிந்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்றார். சாத்தான் சிலுவையின் அடிவாரத்தில் கூட தேவனுடைய குமாரனா என்ற சந்தேகத்தை எழுப்பி ஜனங்களை தூண்டிவிட்டு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா, மற்றவர்கள் எல்லாம் ரட்சித்த நீ உன்னை ரட்சிக்க முடியவில்லையோ என்று கேட்கும்படி செய்தான். முதலாவதாக, தேவகுமாரன் என்பதற்காக கற்களை அப்பங்களாக்க இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. சாத்தானுக்கு செவி கொடுத்து தன் பசியை ஆற்ற விரும்பவில்லை. கற்களை அப்பங்களாக்கி பேரும் புகழும் பெற விரும்பவில்லை. இரண்டாவதாக, பிதாவின் சித்தம் இல்லாமல் தாமாகவே ஒரு காரியத்தை செய்ய பிரியப்படுவதே இல்லை. பிதாவின் சித்தம் செய்வதே இயேசுவுக்கு போஜனமாக இருந்தது என்று யோவான் 4:34 நாம் படிக்க முடிகிறது. மூன்றாவதாக, தேவனுடைய வரத்தை சுய நலத்திற்கு சொந்த பிரயோஜனத்திற்கு பயன்படுத்த இயேசு விரும்பவில்லை. கற்களை அப்பமாக்க அவரால் முடியும். கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று மத்தேயு 3:9 நாம் படிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை அவர் போஷிக்கவில்லையா? மத்தேயு 14:16 வரையிலும் அந்த சம்பவத்தை நாம் படிக்கிறோம். நான்காவதாக, பிசாசின் எந்த ஆலோசனைக்கும் இயேசு செவி கொடுக்க பிரியப்படவில்லை. அவர் தேவகுமாரன் தான். அதற்காக கற்களை அப்பமாக்கி நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அவர் கற்களை சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் இந்த சோதனையை சற்று கூர்ந்து கவனித்தால் சாத்தான் பிதாவை மறைத்து விட்டான் என்பதை காணலாம். ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை மறைத்து விட்டான். இயேசுவே, நீர் பிதாவை வேண்டிக் கொள்ளும், அப்பொழுது அவர் இந்த கற்களை அப்பமாக்கி தருவார் என்று அவன் சொல்லவில்லை. தந்திரமாக இதற்கெல்லாம் பிதாவினிடத்தில் கேட்க வேண்டியதில்லை, நீரே முடிவெடுத்து விடலாம், உம்மிடம் வரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, நீராக அற்புதங்களை செய்யலாம், உம்மால் இந்த கற்களை அப்பங்களாக்க முடியும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசு அப்பொழுது ஆவியின் பட்டயத்தை எடுத்தார். எபேசியர் 6:17 கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவியின் பட்டயம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உபாகமம் 8:3, மத்தேயு 4:4 அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை என்று எழுதியிருக்கிறதே என்றார். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், காட்டு மிருகங்களை போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரோ? வேத வசனங்களை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. கல்லுக்குள் தேரை இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அந்த தேரை காற்றும் உணவும் புகாத இடத்தில் பல நூற்றாண்டுகள் வாழக்கூடியது. அவைகளுக்கு பிராணவாயுவை கொடுத்தது யார்? அவைகளுக்கு உணவு எங்கே இருந்து வந்தது? அது எந்த விஞ்ஞானியாலும் அறிய முடியாத ரகசியம். அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இயேசுவுக்கு வந்த சோதனைகள் என்னென்ன, அவர் எப்படி எழுதப்பட்ட வேத வசனங்களின் மூலம் அதை ஜெயித்தார் என்பதை இயேசுவின் முதலாவது சோதனை மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம் அல்லவா? இரண்டாம் சோதனையின் துவக்கத்தை படிப்போம். அதைதான் மத்தேயு 4:5-6 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார்,
உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதை மத்தேயு 4:5-6 படிக்கிறோம். இயேசு யூதேயாவில் உள்ள வனாந்தரத்தில் உபவாசித்துக் கொண்டிருந்த போது காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று மார்க்கு 1:13 வாசிக்கிறோம். அங்கே இருந்து சாத்தான் அவரை அப்படியே எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு கொண்டு போனான். சிலர் சரீர பிரகாரமாகவே தூக்கி கொண்டு போய் இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். வேறு சிலரோ இல்லை அவருடைய சிந்தையிலே அல்லது ஆவியிலே கொண்டு போய் இருந்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் சரீர பிரகாரமாகவே அவர் போயிருக்க கூடும் என்று நம்புகிறேன். எண்ணங்களிலே அல்லது ஆவியிலே போயிருந்தால் தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேலிருந்து குதிக்கும் போது எந்த சேதமும் ஆகப் போவது இல்லை. சாலோமோன் கட்டிய தேவாலயம் இருந்தது. பின்பு செருபாபேல் தேவாலயத்தை கட்டினான். இந்த தேவாலயமோ ஏரோதுவினால் 46 வருடம் தொடர்ந்து கட்டப்பட்டது. தேவாலயத்தின் உச்சியிலிருந்து கீழே பார்த்தால் மதில் சுவருக்கு அப்பால் ஆழமான கீதரோன் பள்ளத்தாக்கு காணப்படுகிறது. இந்த முறை சாத்தான் வேத வசனத்தை வைத்தே இயேசுவை சோதித்தான். அவன் காட்டிய வசனம் எது? உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்று சங்கீதம் 91:11-12 அங்கே உதாரணமாக அவருக்கு எடுத்து காட்டுகிறான். அன்பானவர்களே, நாளைய தினத்திலும் எழுதியிருக்கிறதே என்கிற வேத வசனங்களை கொண்டு இயேசு சோதனைகளை எப்படி ஜெயித்தார் என்று தியானிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பரமபிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உம்மிடம் வந்து நிற்கிறோம். இந்த காலை வேளையிலே என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய எண்ணங்களையும் அறிந்திருக்கிறீரே. எப்படி இந்த உலகத்தில் வரக்கூடிய சவால்களை, சஞ்சலங்களை, சோதனைகளை ஜெயிப்பது என்று கேட்டுக்கொண்டிருப்பாரானால் கர்த்தர் அவர்களுக்கு வேத வசனங்களை நீர் போதித்துக் கொடுப்பீராக, காட்டிக் கொடுப்பீராக. நீங்க எப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொரு வேத வசனங்களையும் கொண்டு ஜெயித்தீங்களோ அதே போல இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயித்து வாழக்கூடிய வெற்றியின் சம்பாத்தியத்தை இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.